மறைந்த எங்களுடைய சமுதாய காவலர் அண்ணன் இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவரோட இருந்தவங்க அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்றைக்கி அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம். சார், அவருடைய உடலை வந்துட்டு அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து அடக்கம் செய்ய விரும்புகிறாங்க. அரசு அனுமதிக்கப்படல, நீதிமன்றத்தில் நாடி இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறது சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. சார், இது ஒரு இயற்கை மரணம் இல்லை, இது வந்து ஒரு படுகொலையாக பார்க்கப்படுகிறது. படுகொலை தான். அப்படி எப்படி சார் இருக்கு இந்த மாதிரியான கொலையை? நீங்கள் அதுவும் ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், முக்கியமான ஆளுமைன்னு சொல்கிறீங்க, இந்த கொலை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இந்த வன்முறை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய மரணம் இப்படி நிகழ்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இந்த கொலை வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளிகள் ஒன்றும் கைது செய்யலான்ற மாதிரி தகவல் வருது. ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து உண்மையான குற்றவாளி தான் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்ச போது நமக்கு தெரியும். கொடூரமான ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டு. எங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் பார்க்குறேன். தமிழக மக்களுக்கும் தலித் சமுதாயத்துக்கும் ஒரு வளர்ந்து வரும் ஒரு இளைஞர், ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு லீடர், பல இளைஞர்களால் போற்றப்பட்டவர், வழிகாட்டி. அவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆகிருக்கிறதுக்கு ஒரு ஷாக்கிங். இதுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் இந்திய தேசிய காங்கிரஸ், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும்
ஆல்ரெடி அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கு. அதனால் இதை கூடிய சீக்கிரம் விரைவில் இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக நடக்கிற இந்த கொலைகளை இதை தடுக்க வேண்டும் என்று நான் தமிழக அரசுக்கும் எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் ஒரு சென்சிட்டிவான முதலமைச்சர், மக்களை பற்றி அக்கறை இருக்கும் முதலமைச்சர், கண்டிப்பாக இதை வந்து சீரியஸாக எடுத்து அவங்க நம்பிக்கை. உள்ளவர்களுக்கு அவர் சேர்த்த அனைத்து நண்பர்களையும் கருத்தில் கொண்டு அவரை ஒரு விலகத்திலே சேர்த்துக் கொள்ளும். அவரை தெரிந்து வாழுகின்ற வருத்தத்தில் வாழ்ந்திருக்கின்ற அவருடைய மனைவி, குழந்தை, உடன்பிறப்புகள், குடும்பத்தார் மற்றும் அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லோருக்கும் இவர்களுடைய ஆளுமையும் உடைய இறப்பும் இருக்கிறது நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த வரலாற்றுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவனாக சமர்ப்பிக்கின்றோம். நித்தியனை காற்று உங்களுக்கு அழுத்தோடு வந்தவரை, நித்தியனை காற்று உங்களுக்கு அழுத்தோடு வந்தவரை, நித்தியனை காற்று உங்களுக்கு அழுத்தோடு சமாதானத்தில் இடைபாடுவதாக